ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பீஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கல் உப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், கடுகு, பெருங்காயம், சிவப்பு மிளகாய், வெந்தயம், வெல்லம், புளி. பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 15 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஆறணுன்னு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சிவப்பு மிளகாய், வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் பவுடர் டெக்ஸ்சரில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பி ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 7 பூண்டு போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டே இருங்க. பூண்டு நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ரவுண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் மிக்சியில் போட்டிங்கன்னா பூண்டு பேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் பூண்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 10 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் பெருங்காயம், தென் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த புளியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவு புளி தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தென் ஆல்ரெடி ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றி மிக்சியில் அரைச்ச பூண்டு, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு, சின்ன பீஸ் ஒரு வெல்லம் போட்டுட்டு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுனா பூண்டு நல்லா பாயில் ஆகிட்டேன்னு மீனிங். ஃபைனலாக பூண்டோட உப்பு, காரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி. பூண்டு ஊறுகாய் சைடிஷ்க்கு மெயின் டிஷ்ஷாக சுட சுட தயிர் சாதத்தில் எண்ணெயில் சிவப்பு மிளகாய், கடுகு தாளிச்சிட்டு அதோட பச்சை கொத்தமல்லியும் ஆட் பண்ணி தயிர் சாதத்தோட பூண்டு ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாரி இருக்கும். உங்களுக்கும் சொர்க்கத்தில் சாப்பிட்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.